இல்ல ஏன்டா பிறந்த, எதுக்குடா வாழ்ற, லைஃபோட பர்பஸ் ஏதாவது தெரியுமாடா உனக்கு? இந்த மாதிரி உங்க மனசாட்சி நைட் ஃபுல்லா தூங்க விடாம உங்களுக்கு கொடுமைப்படுதுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த கண்டென்ட்ல ஒரு ஃபுல் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் நம்பர் கேட்டிருந்தாரு. அவருக்காக நான் இந்த கண்டென்ட் யோசிக்கும் போது இந்த டவுட்ஸ்ல எனக்குமே இருந்திருக்கேன். இதை கண்டிப்பா சொன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடும். ஹை டு தட் சப்ஸ்கிரைபர். ஹவு டு ஃபைண்ட் பர்பஸ் அண்ட் பேஷன் இன் லைஃப். நம்ம எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற கொட்டு வரும். அப்படி நைட் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவோமா? வாழ்க்கை எதை நோக்கி பயணம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தாட்ஸ் தான் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் டெவலப் ஆயிட்டாங்க, நம்ம மட்டும் ஏன் டெவலப் ஆக மாட்டோம்? இல்ல நம்ம ஏதாவது தப்பா பண்றோமா? இல்ல அவங்க அளவுக்கு நம்மளால காம்படிட் பண்ண முடியாது? நிறைய கேள்வி நமக்குள்ளேயும் வெளியே போட்டு தாக்கும், தட்டி தூக்கம். அப்படியே லவ்வை விட ரொம்ப கொடுமையான வழிங்க இது. உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நீ ஏன்டா ஜெஸ்ஸிய லவ் பண்ண? இந்த டைம் எனக்குமே இருந்திருக்கு. அதுல இருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், இப்ப ரீசெண்டா ரிசர்ச் பண்ணி இன்னும் 4-5 பாயிண்ட்ஸோட தான் உங்க முன்னாடி வந்திருக்கேன், உங்களை வெளியே கூட்டு போறதுக்காக. நம்பர் 1, டோன்ட் ட்ரஸ்ட். நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி கடைசியில் KFC அப்படிங்கிற இவ்வளோ பெரிய எம்பையரை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த மனுஷனுக்கு 65 வயசாச்சு. அந்த இது வரையும் அவர் கண்டினியூஸாக அவரோட எஃபர்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். நம்ம எல்லாருக்குமே எல்லாமே உடனே கிடைச்சிடாது. சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கும், சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் நம்ம எஃபர்ட்ஸ் போட்டிருந்தா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கு. செகண்ட் மைண்ட் செட், ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். உங்களுக்கு எந்த வேலை செட் ஆகும் அப்படிங்கிறது நீங்க தான் ட்ரை பண்ணணும். ப்ரோ அது எனக்கே தெரியாதுன்னா ட்ரை பண்ணுங்க ப்ரோ. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுங்க. புது வேலைகளுக்கு போங்க, புது இடத்துல உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது உங்களை இன்வால்வ்டா வச்சிருக்கோ அதுதான் உங்களுக்கான வேலை. ப்ரோ எனக்கான வேலை ஒரு பேஷன் தான். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. பட் அது எனக்கு இப்போ மணி ஹீல் பண்ணி கொடுக்காதுன்னா அதை தாண்டி வேற என்ன பண்ணா ஓரளவுக்கு நீங்க ஹாப்பி ஆகுங்கன்னு பாருங்க. ஃபியூச்சர்ல மாத்திக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அஜித் குமார், அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரேசிங்கா இருந்தாலும் ஏர்னிங்ஸ்க்காக ஒரு மூவியில் நடிச்சு அதுலயும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணதுக்காரமா இப்போ ரேசிங்கா இன்னும் சூப்பர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி உங்க பேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அதை நீங்க ரெகுலரா பண்ண முடியலன்னா உங்களோட ஏர்னிங்ஸ்க்கு எது உங்களுக்கு கரெக்டானு சொல்லி சூஸ் பண்ணுங்க. இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுறது ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேர்ட் மைண்ட் செட், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். எல்லாரும் மிஸ் பண்றதே இந்த இடத்துல தான். அங்க மிஸ் பண்ணிட்டேமா. நம்ம முன்னாடி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கரியர் சூஸ் பண்றது வந்து லைஃப்ல வரும். லைஃப்ல இருக்க முக்கியமான கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கிறதுனா, நான் தாங்க என் வீட்டுக்கு எதா இருந்தாலும் பண்ணிக்கணும், என்னோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் சரியில்லை, என்னோட எக்கனாமிக்கல் லெவல் ரொம்ப லோவா இருக்கு, இது மட்டும் இல்லாம நான் எங்க என்னோட பர்பஸ் அண்ட் பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா நான் கூட என் ஃபேமிலிக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்க ஃபேமிலிக்காக நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அது நீங்க பெருமை பண்ணணும், சந்தோஷப்படணும். ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகி இருக்கவே இருக்காது. உங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காக என்ன ஒர்க் இருக்கோ அதை நீங்க சந்தோஷமா பண்ணுங்க. வீக்கெண்ட்ஸ்ல உங்களோட பர்பஸ் அண்ட் பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான எஃபர்ட்ஸை போடுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பர்டன் வந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணுமோ அதை பிளான் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கிறது உங்க ஃபேமிலி லைஃபையும் பாதிக்கும், உங்க ஒர்க் லைஃபையும் பாதிக்கும், உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்கும். ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ்டா ஹேண்டில் பண்றதுதான் ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 4, எனக்கு ரொம்ப பிடிச்சது, எம்ப்ரேஸ் யுவர் லைஃப். ப்ரோ நீங்கள் சொன்னது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் இருந்துமே எனக்கு என்னோட பேஷன் என்ன, என்னோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா பரவாயில்ல, திரும்ப ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் வி லிவ் டெய்லி, டை ஒன்ஸ். ஸோ டெய்லியுமே நம்மளை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் நம்புறேன். அப்போ என்னோட பர்பஸ் அண்ட் பேஷனை கண்டுபிடிக்க நான் புது விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம பெட்டர் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணுவோம்.